ஓம் சாய்ராம். அடியேன் உங்கள் சாய்ராம் ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்களுக்காக பேசுகிறேன். என்னென்னா, நம்ம அப்பாவுடைய பேரை சொல்லி தாங்கி, அவர் பேரை தாங்கி கொண்டு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரமும் நம்முடைய பெயரை சொல்லுகின்ற விதமாக நம்மை வளர்த்து விடுகிறது என்பது தான் நிச்சயம். நமக்கு எந்த விதமான உடல் உபாதைகளோ, பண தேவைகளோ, கடன் பிரச்சனைகளோ, அல்லது கண்ணிய குறைவு வந்துவிடுமோ என்கின்ற பய பிரச்சனைகளோ, குடும்ப பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை உடனுக்குடனாக நீக்குவதற்காக எப்படி அப்பாவை தொழுவது, எப்படி அவருக்கு பூஜைகளை புனஸ்காரங்களை செய்வது என்பது அறியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பரிகாரத்திற்காகவும் மந்திரங்களை எழுதி, அதை சமஸ்கிருதத்திலே எழுதி, தமிழிலும் ஆங்கிலத்திலும் அதை வார்த்தைகளாக கோர்த்து அதை அனுப்பி எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லி, அவர்களும் அதை செய்து மகிழ்ந்து அநேக மந்திரங்களை சொல்லி அவர்கள் வாழ்விலே வளம் பெற வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய நேரத்தையும் என்னுடைய அறிவையும் செலவு செய்து என்னால் முடிந்த அளவிற்கு நம்முடைய பாபாவினுடைய பந்தங்களுக்கு, சொந்தங்களுக்கு உதவி வருகிறேன். அந்த மந்திரங்களை புத்தகமாக வெளிவிடுவதற்கான ஒரு முயற்சியையும் நான் எடுத்து வருகிறேன். இதோ ஒரு மந்திரத்தை ஒரு சகோதரிக்கு சொன்னேன். அந்த சகோதரி சிறுநீரக பிரச்சனையினால அதில் கல் இருக்கிறது என்றனால வலியுடனும் வேதனையுடனும் துடித்து கொண்டிருந்தார். அவருக்கு வலி இல்லாமல், வேதனை இல்லாமல், செலவில்லாமல் நல்லபடியாக அது வெளியில் வர வேண்டும், அந்த சகோதரி நல்லபடியாக வாழ வேண்டும் என்று அடியேன் அப்பாவிடத்தில் கேட்ட மந்திரம் அதை கொடுத்தேன். இதுபோல கொடுத்த அநேக சாயி சொந்தங்கள் பயனுற்றார்கள், அதிலிருந்து மீண்டு வந்தார்கள். அந்த மாதிரியான வியாதி இல்லாமல் வந்திருக்கிறார்கள். அதிலே ஒரு முக்கியமான உதாரணமான ஒரு செயல்தான் இங்கே நடந்திருக்கிறது. அப்பாவுடைய அற்புதம் இங்கே நடந்திருக்கிறது. அந்த மந்திரத்தினுடைய மகிமை இங்கே தெரிய வருகிறது. அப்பாவுடைய பெயர் தாங்கி வந்த மந்திரத்தினுடைய மகிமை இதோ தெரிகிறது. நீங்கள் அனைவரும் பார்த்து மகிழ்ந்து, நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டவர்களுக்கு அதை அனுப்பி, அவர்களும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு நல்ல ஒரு உதவியை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க. இதோ அந்த சகோதரனுடைய நல்ல அனுபவத்தை கேட்போம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். நான் பானு ஸ்ரீ ரவிக்குமார் மடிப்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். நான் இந்த ஐயாவோட அந்த சேனலில், யூடியூப் சேனலை நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன். அப்படி நான் பாபாவோட பக்தை. நான் ஒரு நாள் இது மாதிரி எனக்கு கிட்னியில் ஸ்டோன் இருந்தது. அதனால் ரொம்ப வேதனை, மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். வேதனையும் ரொம்ப வலியும் இருந்ததுனால நான் பாபா கிட்ட ரொம்ப ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். பாபா, எனக்கு இந்த வேதனையிலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு, நிரந்தர தீர்வு கொடுங்கன்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிகிட்டே இருந்து பாபாவை ப்ரே பண்ணிட்டு இப்படி பண்ணும்போது, யூடியூப்பை எதேச்சியாக நான் இப்படி திறந்து பார்க்கும்போது, அப்பா இந்த மாதிரி ராம்ஜி அப்பா இதில் யூடியூப்பில் அப்போ தான் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி இது போட்டிருக்காங்க. பட் அது எனக்கு தெரியல. என் கண்ணில் அந்த ஸ்லோகம் பட்டது. உடனே அந்த ஸ்லோகத்தை அப்பா அவர் சொன்ன மாதிரியே காலையில் குளிச்சுட்டு 3 தரம் சாய்ராம் முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் 108 வாட்டி சொல்லிகிட்டே வந்தேன். சொல்லிகிட்டே வரும்பொழுதே எனக்கு நல்லா அதனுடைய வலிகள்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஒரு 1 வீக் 10 டேஸில் ஒரு திடீர்னு நல்ல வலி, ஒரு நாள் பயங்கர வலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்தது அன்றைக்கி. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது ஸ்டோன் மூவ் ஆகி வருது மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இருந்தது. ஒரு 4-5 நாள் கழித்து நல்லா வலி குறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது சுத்தமாக ஸ்டோனு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இந்த ஸ்லோகம் சொன்ன ஒரு 15 நாள்லேயே என்னுடைய ஸ்டோனு இல்லைன்ற அந்த ரிசல்ட்டு எனக்கு வந்தது.
இது பாபாவினுடைய கிருபை, பாபாவினுடைய அருள், அவருடைய ஆசீர்வாதத்தால் எனக்கு கிடைக்கப் பெற்றது. நன்றி ராம்ஜிப்பா. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இன்னைக்கு அவர்கிட்ட நான் ஏதோ வேற ஒரு விஷயத்துக்காக அவர்கிட்ட பேசும்போது, இந்த விஷயத்த அவர்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். அப்போது நான் என்னால் ஏதாவது எனக்கு காணிக்கை கொடுக்கணும், பாபாவுக்கு ஏதாவது செய்யணும். ஏன்னா அவர் நிறைய நல்ல விஷயங்கள், நற்காரியங்கள் அவர் நிறைய புரிஞ்சிட்டு வராரு. அந்த இதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு மிக சிறு தொகையை என்னால் இயன்றதை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் அவர்கிட்ட நான் கேட்டேன், இல்லைம்மா நான் அந்த மாதிரி யார்கிட்டையும் பெற்றுக்கிறது இல்லைன்னு சொன்னார். இல்லைப்பா நான் இது உங்களுக்கு கொடுக்கல, சாய் அப்பாக்காகவும் நீங்கள் செய்யும் இந்த காரியங்களுக்கு, நற்காரியங்களுக்கு ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியாக இருக்கட்டும்னு சொன்னதுனால அவர் எனக்கு அவருடைய அந்த நம்பரை கொடுத்தாங்க. என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியை கூகுள் பேயில் அனுப்பிச்சி வச்சேன். இது எல்லாமே சாய் சத்குருநாதருடைய அருளாலையும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் பாபா ராம்ஜியுடைய வழி மூலியமாக மக்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கிறது. இது மென்மேலும் சிறக்க பாபா எல்லாருக்கும் அருள் புரிவாராக. ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக.